ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அபஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அபஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றம் நல்நாத, போற்றிய பாதம் தரிப்போம். ஆனாதி தேவனே அடைக்கலம் பாரினில், ஆனாதே ஆவது இல்லை. ஆனாதி தேவனே அடைக்கலம் பாரினில், ஆனாதே ஆவது இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். முழங்கிடுவோமே,
இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழ காண்போ. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழ காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலை எகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவர் வாழ்வு பலிக்கும். ஹல்லேலூயா. நன்றி. பிரைஸ் தி லார்ட். காணிக்கையின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். காணிக்கையின் ஆசீர்வாதத்தை ஜெபிக்க பொழுது கேமராவில் கொஞ்சம் இங்கே தள்ளி வரணும். நீங்கள் யூடியூப்பில் எல்லாம் பார்க்குற பொழுது ஒரு சைடு வாக்கில் இருந்தீங்க. இப்பொழுது நாம் காணிக்கையின் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபித்து முடிக்கிற நேரத்துக்குள்ளாக விஜயகுமாருடைய மகன், ஹெலன் அவங்களுடைய மகன், அதே போல் பள்ளியாடியிலேருந்து வந்திருக்கிறவ தம்பி கலா அவங்களுடைய மகன், அதே போல் ஆர்மி நம்ம பக்கத்தில் ஆர்மிக்காரர் இருக்க பையன், அத்தனை பேரும் இப்போ உள்ளே வந்திருக்கணும். உங்களுக்கு இருக்கிற இடம் போக எங்களுக்கு இடம் போதும். அத்தனை பேர் இப்போ நான் கண்மை மூடி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் எல்லாம் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் உள்ளத்தான் வரணும். உங்கள் லேட்டாகுன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் இந்த நாளிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சொல்கிறேன், நீ லேட்டாக வரேன்னு சொல்லி யாருமே உங்கள் ஸ்டேஜில் யாருமே வெளியே இருக்கக்கூடாது. அந்த பகுதியில் யாராவது அந்த ஸ்டேஜில் யாராவது இருக்கீங்கன்னா உள்ளே வந்துடுங்க. சரி, இப்போ நான் செபிக்கிற நேரத்தில் அத்தனை பேர் உள்ளே வந்துடுங்க. எல்லாம் கண்களையும் மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது நாங்கள் படைத்திருக்கிறதான இந்த காணிக்கை கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவர் தாம் இந்த காணிக்கை கர்த்தாவே நாங்கள் உம்மை கனப்படுத்துவதற்கு அடையாளமாக இந்த இடத்துல நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன மாறாத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்மை கனப்படுத்துவதற்கு அடையாளமாய் என் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் வெறுமையாய் வரக்கூடாது என்பதை உணர்ந்து இந்த இடத்திலே நாங்கள் படைத்திருக்கிறதான
உம்மை கனப்படுத்தியிருக்கிறதான என காணிக்கை அங்கீகரித்து உம்மை கனப்படுத்தின சிறியோர் பெரியோர் வயதிபர்கள் வாலிபர்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த நிலையிலே எந்த கஷ்டத்தின் மத்தியிலே எந்த பாடுகளின் மத்தியிலே கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே இந்த காணிக்கை செலுத்தி இருந்தாலும் அதனுடைய கர்த்தாவே தேவைகளை சந்தித்து தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தரித்திரங்களை மாற்றி என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கு கொடுத்திருக்கிறதான கர்த்தாவே சொத்து சுகங்கள் தோட்டங்கள் துறவுகள் ஆமென் வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் கர்த்தாவே ஆமென் இவை எல்லாவற்றை கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளும். வெளிநாடுகளில் வெளி மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் உம்முடைய நாமம் இந்த ஊழியத்திலே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். யூதா 20:21 நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த வார்த்தையுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற இந்த ஆகாரத்தை நீர் ஆசீர்வதித்து அதை பிட்டு உம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கும் நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். வந்திருக்கிற ஒருவரும் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே பசியோடு தாகத்தோடு கடந்து செல்லக்கூடாதப்பா. இந்த ஆகாரத்தினால் இந்த அப்பத்தினால் அவர்கள் திருப்தியோடு கடந்து செல்ல என் ஆண்டவர் கிருபை செய்யும். கர்த்தர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்தின் தலைப்பு மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இந்த தேவனுடைய வார்த்தையை தலைப்பாக இந்த வார்த்தை வசனத்தை மையமாக வைத்து இந்த தலைப்பினை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இவ வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஆமென் ஒரு விசுவாச வாழ்க்கை என்பது நமக்கு நன்றாக தெரியும். இங்க எல்லாம் நல்லா பார்க்கணும். கேள்வி எல்லாம் கேட்கப்படும். நல்லா புரிந்துக. போன வாரத்தில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த வாரமும் கடைபிடிக்கப்படும். சரியா? ஆமாம். என் கண்ணில் நீங்கள் பட்டீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும். அதனால் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே என்ன செய்யுங்கள்? களி கூறுங்கள். குமாரனாகிய ராஜன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். என்ன இல்லை, அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யும்? பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். புரியுதில்ல? ஆமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப மகா பரிசுத்த விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மகா பரிசுத்த விசுவாசம் எதற்காக என்று சொல்லி நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். மகா பரிசுத்த விசுவாசம். அப்ப விசுவாசம் என்று சொல்லுகிற ஒன்று நமக்கு தெரியும். இதிலே மகா பரிசுத்த விசுவாசம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்ப விசுவாசம் எதற்கு? மகா பரிசுத்த விசுவாசம் எதற்கு? விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மகா பரிசுத்த விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன? ஏன் மகா பரிசுத்த விசுவாசத்தில்
உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வேறுபாடைத்தான் நாம் கடந்த வாரத்தில் இருந்து தியானிக்கிறோம். அப்பொழுது நமக்கு கிடைத்த பதில், நமக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அந்த விசுவாசத்திலே மகா பரிசுத்த விசுவாசம் இருக்கிறதா என்பதை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு பரிசோதனை தான் கடந்த வாரத்திலே நான் பார்த்த தேவனுடைய செய்தியினுடைய நோக்கம். அப்ப மகா பரிசுத்த விசுவாசம் எனக்குள் இருக்கிறதா இல்லையா என்ற கோணத்தை நாம் போன வாரத்திலே பார்த்து முடித்தோம். எதற்காக இந்த மகா பரிசுத்த விசுவாசம்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு மனிதன் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள் எது தேவையாயிருக்கிறது? மகா பரிசுத்த விசுவாசம் தேவை. எதுக்கு மகா பரிசுத்த விசுவாசம்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. அப்ப ஒரு மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன விசுவாசத்தை அடைந்திருக்க வேண்டும்? மகா பரிசுத்த விசுவாசத்தை அவன் அடைய வேண்டும், அடைந்திருக்க வேண்டும். அப்ப அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தை நான் அடைந்திருக்கிறேனா? என் ஆண்டவருடைய வருகையின் காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்போ நாம் நிற்கிற காலம் கடைசி காலம் அல்ல. எல்லா ஆராதனையிலும் சொல்லுகிறேன், கவனமா கேட்கணும். வெளியே நான் நிற்கிற காலம் கடைசி காலத்தின் கடைசி மணி நேரத்தின் கடைசி நொடி பொழுது, கிருபையின் காலத்தின் முடிவு, உபத்திரவ காலத்தின் ஆரம்பம். அப்ப இந்த கிருபையின் காலத்தின் முடிவிலே அநேகருடைய அன்பு என்ன செய்து போகும்? தணிந்து போகும். அடையாளங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுடைய தோற்றம் இருக்கும். ஆமென். அடையாளங்கள், ஆமென். ஆங்காங்கே என்ன உண்டாகும்? பூமி அதிர்ச்சி உண்டாகும். அடையாளங்கள். யுத்தத்தின் செய்திகளையும் என்ன செய்வீர்கள்? கேள்விப்படுவீர்கள். அடையாளங்கள். ஆமென். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், நாட்டுக்கு விரோதமாய் நாடுகள் எழும்பும். அடையாளங்கள். கொள்ளை நோய்கள் உண்டாகும். ஆமென். என்ன உண்டாகும்? கொள்ளை நோய்கள் நிறைவேறிவிட்டது, நிறைவேறிக் கொண்டும் இருக்கிறது. இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. கடைசி காலம். அநேகம் பேர் என்ன செய்வார்களாம்? எழும்பி ஒருவரோடு ஒருவர் என்ன செய்வார்கள்? தங்களுடைய கோபத்தினால் என்ன செய்வார்கள்? கொலையும் செய்வார்கள். இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறுகிற பொழுது மணவாட்டி சபையை பார்த்து சொல்லுகிறார், இந்த மணவாட்டியே நீ ஆயத்தப்படு, உன்னோடு இருக்கிற ஜனத்தையும் என்ன செய்? ஆயத்தப்படுத்து. ஏன் நீ ஆயத்தப்பட வேண்டும்? நான் உனக்கு சொன்னேன் அல்லவா, உனக்காக நான் பரத்திற்கு போகிறேன். நான் போகாதிருந்தால் உங்கள் மத்தியில் ஒரு தேற்றரவாளன் வரார். ஆமென். அந்த தேற்றரவாளன் வர வேண்டும் என்று சொன்னால் நான் அதற்கு முன்பதாக அங்கே போக வேண்டும். அல்லேலூயா. நான் போனால்தான் அவர் வர முடியும். நான் எதற்காக போகிறேன் என்று சொன்னால், நீ ரட்சிக்கப்படாமல் இருந்தாய், சமாதானம் இல்லாமல் இருந்தாய், ஆமென், மீட்பு இல்லாமல் இருந்தாய், தப்புவிக்க வழி தெரியாமல் இருந்தாய், உனக்கு தப்பிவித்து உன்னை விடுவித்துக் கொள்ள ஒரு பாதை இல்லாது இருந்தது. ஆகையினால் உன்னை ரட்சிக்கும்படியாகத்தான் இந்த உலகத்திலே வந்தேன். உன்னை எல்லா தீங்கிலிருந்து ரட்சிக்கும்படியாக என்னுடைய இரத்தத்தை நான் கொடுத்து உனக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நான் உனக்கு இப்பொழுது எப்படி வைத்திருக்கிறேன்? ஆயத்தப்படுத்தி வைத்தேன். இனி இந்த மார்க்கத்தின் வழியாய் நான் வருமளவும் இனி என்ன செய்து கொள்? இந்த மார்க்கத்துக்குள்ளே நீ வழி நடத்தப்பட வேண்டும். இந்த மார்க்கத்தை விட்டு நீ வெளியே போய் விடாதே. இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் இருந்து
நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே உன்னுடைய கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டு நீ பொறுமையோடு ஓடிக்கொண்டே இரு. நான் போகிறேன், உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். கையை தட்டி நல்லா வாயை திறந்து ஆராதியம்மா. அல்லேலூயா. உனக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலமும் உன்னதமான எருசலேமும், ஆமென், மகாராஜாவின் நகரமும் பரம சீயோனும் என்று அழைக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலம். கையை தட்டி அதனுடைய அழகை விவரிக்க முடியாது. உன் ராஜா உனக்காக கட்டி கொண்டிருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என் ஆண்டவருடைய வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது? இன்னும் அவருடைய கட்டுமான பணி இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இனி அடுத்த கேள்வி, ஏன் அவருடைய வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது? அவருடைய மனவாட்டியாய நீ இன்னும் ஆயத்தமாகாதபடியினால் உனக்காகவே அவர் தாமதமாகி கொண்டிருக்கிறார். வேற யாருக்காகவும் அல்ல. ஐய தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணு. நீ ஆயத்தப்பட வேண்டுமே. அவர் அறிந்து அறியாமல் உன்னை நேசித்து விட்டாரே. அவர் அறிந்து அறியாமல் உன்னை தன்னுடைய மனவாட்டியை தெரிந்து கொண்டு விட்டாரே. நீயும் அறிந்து அறியாமலோ அவரோடு நிச்சயம் பண்ணி விட்டாயே. புது உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாயே. ஆகையினால புது உடன்படிக்கை பண்ணி நிச்சயம் முடித்து ஆமென் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்காக ஆமென் நீ ஆயத்தமாய் இருக்கிற பொழுது, அந்த ஆயத்தமாய் இருக்க வேண்டிய வேளையிலே இன்னி நீர் விசாரமாய் இருக்கிறபடினால் உன்மேல் அன்பு கூர்ந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் இன்னும் கால தாமதமாகி கொண்டிருக்கிறார். கையை தட்டி தோத்திரம் பண்ணு. புரிந்தவர்கள் ஆராதி. வாய் திறந்து என் அன்பு சகோதரரை நல்ல ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உட்கார்ந்து கேள்வி கேட்காத. இன்று அவர் வருவார் என்று சொன்னால் உன்னுடைய நிலைமை என்னவாகும்? ஆகையினால் உனக்காகவும் எனக்காகவும் தான் அவர் காலதாமதமாகி கொண்டிருக்கிறார். இந்த உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த மணவாளனுடைய அந்த பரிசுத்த நகரம்தான் இப்பொழுது நான் சொல்லப்படுகிற இந்த தியானிக்கிற இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்குத்தான் நமக்கு என்ன வேணும்? மகா பரிசுத்த விசுவாசம். நான் ஆயத்தமாக இருக்கிறேன் பார்த்து. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆயத்தமாவாங்க. எப்போ தெரியுமா? இப்பெல்லாம் ஆண்டவரே சீக்கிரம் வாருமையான்னு கூப்பிடுவாங்க. என் விசுவாசி எல்லாம் பல நேரம் கூப்பிடும். எப்போ தெரியுமா? உலக மணவாளனோடு கொஞ்சம் பிரச்சனை வந்து கொஞ்சம் அடியும் சண்டையும் வந்தா அப்பத்தான் எந்த மணவாளனுக்கு ஞாபகம் வரும்? ஆவிக்குரிய மணவாளனுக்கு. அல்லேலூயா. ஆவிக்குரிய மணவாளன் பார்த்து அப்பத்தான் என் விசுவாசி கூப்பிட, ஐயா வாரும் ஐயா. இவரோடு வாழ்ந்து என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அல்லேலூயா. ஏய் மாப்பிள்ளை பார்த்து சொல்றேன், இந்த பாரு, உன் வீட்டில் வாழுகிறத காட்டிலும் எனக்கு அவர் கட்டி வைத்திருக்கிற வீட்டில் வாழுகிறது ஐயா நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் இன்னைக்கு போனாலும் நான் அந்த வீட்டுக்குள்ள போகிற ஆயத்தமா இருக்கிறேன். உன் வீடம் வேண்டாம், உன் டார்ச்சரும் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய மனவாட்டி அப்படித்தான். அல்லேலூயா. அப்படித்தானே உங்க வீட்டம்மா அப்படி சொல்லுதா? இப்ப சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, திடீர்னு அப்பப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, சேத்தா போறான், ஆண்டவரும் வரமாட்டேங்காரு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்தா வரட்டும், வந்தா போவ இல்ல போவ. ஆமா போவ இல்ல போவ. எங்க போவ அதான் தெரியல. அப்ப வரட்டும் வரட்டும்னு சொல்ற. போவோம், எல்லாரும் தான் போவோம். ஆமென்.
ஆனால் எங்கே போவோம்? இப்போ அதுதான் பெரிய கேள்வி. நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இன்று நான் மரித்தால், இல்லை என்ன கவனிச்சிக்க, இன்று நான் மரித்தால், ஒருவேளை இன்று அவருடைய வருகை இருக்குமானால் நான் அவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று சொல்லுகிற ஆயத்தமும் நிச்சயமும் எனக்குள் இருக்கிறது என்கிறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தியாடா? அப்போ இனி என்னைக்கு வருவார்? நீங்கள் இருக்கீங்க சும்மா எங்கள் காலத்தில் ஒன்றும் வரமாட்டார். ஏன்? உன் காலத்தில் அடுத்த மோடி சிங்காசனம் பிடிச்சாச்சுன்னா அவர் வருவார். யார் வருவா? மோடி இல்லை, யார் வருவா? புரியுதா? வருவார். சபை ஒருபொழுதும் உபத்திர காலத்துக்குள் கடந்து செல்லாது. நல்லா புரிந்துக. சபை ஒருபோது எங்கே போகாது? உபத்திரவ காலத்துக்குள் கடந்து செல்லாது. இப்பொழுது உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்திலும் கிருபையின் காலத்திலும் முடிவிலும் நிற்கிறோம். ஏமா வருவார் 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 வருவார். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம காலத்திலே வரமாட்டார், நம்ம பிள்ளைகள் காலத்தில் வருவார், இல்லை நம்ம பேர பிள்ளைகள் காலத்தில் வருவார். என்னுடைய கால்குலேஷன் படி அந்த காலம் அல்ல. இன்றோ நாளையோ, இந்த ராத்திரியோ, நாளை பகல் வேளையோ, நடுச்சாமத்திலேயோ, சேவல் கூவு நேரத்திலேயோ அவர் வரவே வருவார். கையை தட்டி அல்லேலூயா. புரியுதா? அந்த அந்திய காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீ போவேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த மகா பரிசுத்த விசுவாசம் இருந்தால் மாத்திரமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நானும் சொல்லலாம். நான் எந்த இடத்துல, எந்த ஊழியத்தில், எந்த சபையில், எந்த ஊழியக்காரர் கேட்டாலும் என்னுடைய விசுவாசம் அதுதான். எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீர்கள் என்று கரங்களை உயர்த்துங்கள் என்று சொன்னால், யார் உயர்த்தினாலும் உயர்த்தாவிட்டாலும் நான் கரத்தை உயர்த்துகிறவன். அல்லேலூயா. அது என்னுடைய விசுவாசம். ஆமென். இன்றைக்கு அவர் வருவார் என்று சொன்னால் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று கேட்டால் நான் கரத்தை உயர்த்துவேன். அது என்னுடைய விசுவாசம். அப்பொழுது மற்றவர்கள் நினைக்கலாம், அவ்வளவு அவர் பரிசுத்தமாய் இருக்கிறாரா, அவ்வளவு அவர் நீதிமானாய் இருக்கிறாரா, எல்லாத்துக்கு கர உயர்த்துகிறாரே. என் விசுவாசம் என்னை ரட்சிக்கட்டும், அதற்காகத்தான் கையை தட்டி நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்ன? என்னை அழைத்த அழைப்பை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். என்னை அழைத்தவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை அழைத்தார், நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டால் ஆகையினால் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என்னுடைய பெயரை முன்கூட்டி அவர் எழுதியிருக்கிறார். தாயின் கற்பத்தில் உருவாகிறதற்கு முன்பதாகவே அவர் என்னை தெரிந்து கொண்டபடியினால் நான் அவரை விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அவர் வருகையின் போது என்னை எடுத்து சொல்வார். ஆமென். நான் குறை உள்ளவனாயிருந்தாலும், நான் குற்றம் உள்ளவனாய் இருந்தாலும் அவர் என்னை தெரிந்து கொண்டவர். அந்த தெரிந்து கொள்ளுதல் ஒருபொழுதும் மாறாது. ஆகையினால் தான் ஆண்டவர் சொன்னால், நீயும் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீயும் உறுதிப்படுத்திக் கொண்டால் ஒரு கால நீ இடறி போவதில்லை. கையை தட்டி தோத்திரம் பண்ணு. உன் வாழ்க்கையில ஏன் இடறல்? உன் வாழ்க்கையில ஏன் அவிசுவாசம்? உன்னுடைய அழைப்பை குறித்ததான அழைப்பை, நிச்சயத்தை நீ மறந்து விடுற. பல நேரத்தில் நமக்கு கை வைத்த முடியல. பார்த்தீங்களா? இப்போ ஏமா ஆண்டவர் அப்பா, என் அப்பா வந்தா எத்தனை பேர் போவேன்னு கேட்டா கை வைத்ததுக்கு பயமா இருக்கு. அடுத்த கேள்வி கேட்பாரு. என்ன கேள்வி அவர் கேட்டா என்ன, கேட்காட்ட என்ன? உன் அழைப்பை குறித்த ஒரு நிச்சயம் உனக்குள்ள இருக்கா? எந்த நிலையில நீ அழைக்கப்பட்டாய் அந்த அழைப்பு உனக்குள்ள உறுதியா இருக்கா? இல்ல ஜாதிகளை போல, இல்ல பரம்பரை கிறிஸ்தவத்தை போல, பரம்பரை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன், பரம்பரை கிறிஸ்தவை ஆராதித்தேன், பரம்பரையாய் சண்டை கிளாஸுக்கு போனேன், பரம்பரையாய் 12 வயசு வந்தவுடனே ஞானஸ்தானம் எடுக்க என்று சொன்ன வேண்டார்கள். ஞானஸ்தானம் எடுத்தேன். எதற்காக எடுத்தேன் தெரியாது. அவர் எடுக்க சொன்னார், நான் எடுத்தேன். அம்மா எடுக்க சொன்னார்கள், நான் எடுத்தேன். ஆர் யூ சேவ்ட் தெரியாது. ஆமென்.
எனக்கு தெரியாது, ரட்சிக்கப்பட்டிய தெரியாது, மனம் திரும்பியிருக்கியா தெரியாது. எல்லாரும் சொன்னாங்க ஞானஸ்தானம் எடுங்கள். எடுத்தேன். நற்கர்ண ஆராதனை எடுத்திருக்கியா? எடுத்தேன். இப்பொழுது ஆராதனைக்கு போறியா? ஆராதிக்க போகிறேன். இப்பொழுது நீ அவருடைய மனவாட்டியா இருக்கிறியா? அப்படி என்று நான் நினைக்கிறேன், இருக்கிறேன் என்று. இப்பொழுது கடைசியாக உனக்கு ஒரு கேள்வி, ஆர் யூ சேவ்டு? நீ ரட்சிக்கப்பட்டியா? தெரியாது. அப்ப இவ்வளவு பாதை வழியாக ஃபண்டமெண்டல் உபதேசத்தில் வந்திருக்கிற, ஆனா நான் கேட்கிறேன், ஆர் யூ சேவ்டு? நீ ரட்சிக்கப்பட்டாயா? தெரியாது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சால்வேஷன்? தெரியாது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ்? தெரியாது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேப்டிசம்? தெரியாது. என்ன ரட்சிப்பு? என்ன மனம் திரும்புதல்? அப்ப என்ன ஆகையினால் இவை ஒன்றும் தெரியாது என்று சொல்ல நிலையிலே நீ பாரம்பரியத்தை அனுசரித்து வந்த கிறிஸ்தவனாய் இருக்கிறாய். பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறாய். பாரம்பரியமாய் சபைகளுக்கு கடந்து போயிருக்கிறாய். பாரம்பரியங்கள் கையாளுகிறது போல எல்லாரும் சொன்னார்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாய். இன்றைக்கு அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாய் என்று சொன்னால் உன்னால தைரியமா சொல்ல முடியலையே. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் உனக்குள்ளே ஒரு காரியம் இருக்க வேண்டும். எந்த பாரம்பரியத்திலும் இருந்து கொள். உனக்குள்ளே அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்ததான ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். தன் அழைப்பை குறித்த ஒரு வெளிப்பாடு. என்னை ஆண்டவர் எந்த இடத்திலே எந்த நிலையில் இருந்து என்னை கத்த தூக்கி எடுத்தார், என்னை சந்தித்தார், என்னை ரட்சித்தார் என்று சொல்லுகிற ஒரு வெளிப்பாடு உனக்குள்ளே உறுதியாக இருக்கும் என்று சொன்னால், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை அந்த வெளிப்பாடு இருந்தும் இன்னும் நீ மனம் திரும்பாத பாவியாகவே இன்னும் இருந்து கொண்டு இருந்தால், நான் நிச்சயமாக சொல்லுவேன், என் ஆண்டவர் உன்னை சும்மா விடமாட்டாரு. நீ அவரை விட்டு விலகி எந்த பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலோ என் அப்பாவுடைய கரை உன்னை தொடர்ந்து பிடிக்கும். காரணம், நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கையை தட்டி நல்ல வாய் திறந்து புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ உன்னுடைய அழைப்பு, சிலருக்கு அழைப்பே தெரியாது. ஆமென். இப்போ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்றாரு, இப்போ நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போவேன் அப்படின்னு நீ விசுவாசத்தில் இருக்கிய, உனக்கு ஒரு சின்ன டெஸ்டப்பா. நீ போவியா போக மாட்டியா? இந்த 3 பாயிண்ட் கொஞ்சம் நீ என்ன செய்துக்க, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துக்க. இந்த 3 தகுதி இருந்தா உனக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கிறது. நீ கொஞ்சம் ஆயத்தமாய் இருக்கிறாய் என்று அர்த்தம். இல்லாத பட்சத்தில் பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் கைகளில் நான் இருப்பேன், வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களின் உள்ளத்தில், என் கண்களின் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும். நாட்டிசை இனிட்டும் நாதனின் இரத்தத்தால் கழுவப்பட்டோ, நாட்டிசை இனிட்டும் கூடிடுவான். நாதனின் இரத்தத்தால் சொத்திர பறந்திடுவேன், பறந்திடுவேன், பறந்திடுவேன். அல்லேலூயா. பாடிட்டே தான் இருப்பேன், ஆனா அவர் வந்துட்டு போனாலும் நான் இதே தான் பாடிட்டே தான் இருப்பேன். அல்லேலூயா. என்னன்னு பறந்திடுவேனா, பறந்திடு. ஏயா இந்த 3 காரியங்கள்
உன்னுடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு நான் போவேன் நான் போவேன் நான் போவேன் நான் போவேன்னு சொன்னா அது என்ன விசுவாசம்? குருட்டு விசுவாசம். ஐயா தோத்துற கவாவா தூக்கம்தான். ஆமீன். அவர் வந்தா என்ன தூக்கிட்டு தானே போறாரு. நான் முழிச்சிருந்தா பாரமா இருக்கிறதை விட நான் கண்ணை மூடி இருந்தாச்சுன்னா அவர் தூக்கும் போது லகுவா இருக்கும் இல்ல. ஆமேன். அல்லேலூயா. அதனால என்ன செய்யுங்க? சூப்பர், வாரும் ஆண்டவரே, இப்போது வந்தீர் என்று சொன்னால் இந்த சகோதரனும் இந்த சகோதரியும் பரிசுத்தத்துக்குள்ளே இருப்பார்கள். நீர் எடுப்பதற்கு ஒரு தடையும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தத்தில் ஆயத்தமாய் இருக்கிற உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுறவனுக்குள்ள இருக்க வேண்டியது என்னன்னு நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். இப்போ இவ்வளோ காரியம் பேசுன என்னன்னா, யார் நான் விசுவாசத்தில் இருக்கிறேன்னு சொன்னேன். இப்போ உங்களில் ஒரு 2 கை தான் என்ன செய்து உயர்ந்தது. அப்போ எனக்குத்தான் இப்போ இந்த செய்தி அப்படின்னு நான் இந்த பாயிண்டை எடுத்துக்கிறேன். ஆமேன். ஏன்னா நீங்கள் யாருமே இன்னும் என்ன ஆகலை, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இன்னும் என்ன செய்யலை, ஆயத்தம் ஆகலை. ஏன்? வீட்டு வேலை வேலை முடியலை இல்லையா? இனி அந்த சொத்தெல்லாம் களைச்சணும் இல்லை, ரப்பரெல்லாம் வைக்கணும் இல்லை, அடுத்த மாதம் பால் வெட்டணும் இல்லை. ஆமாம் பாஸ்டர், ஆமாம். அதனால இன்னும் ஆயத்தமாகலை. வீட்டுக்காரருக்கு வேலையெல்லாம் அது சுமாராக போகுது, இன்னும் நல்ல தொழில் ஒன்று நடக்கலை பார்த்துக்கலாம். அதனால நான் இன்னும் என்ன செய்யலை, ஆயத்தமாகலை. அப்போ இப்போ ஒன்றுடைய கவலை பாரம் இல்லை. எனக்கு கவலை பாரம் இல்லை. இப்போ பையனை எப்படியாவது படிக்க வைக்கணும். இப்போ அடுத்தது 10ஆம் கிளாஸு முடிக்கிறான். என மூத்த பிள்ளை என்ஜினியரிங் முடிக்க போகிறா, ஒரு பிள்ளை டாக்டர் ஆக போகிறா. இப்படி பல இது இருக்குது. எண்ணத்தில் எந்த காலேஜில் கொண்டு சேர்த்து விடலாம் 10ஆம் கிளாஸில் முடித்த உடனே அப்படி ஒரு கவலையாக இருக்குது. என் வீட்டுக்காரர் அப்படி இருக்கிறாரு, நானும் இப்படி இருக்கிறேன், என் பையன் இப்படி இருக்கிறான். ஆமாம், எல்லாம் அப்படி இப்படி இப்படிமா இருக்குது. என்ன பண்ணான்னு தெரியல. இப்போ என்னுடைய கவலை இல்லை, இதை நான் எப்படி சரியாக்குறது, அப்படி இப்படியும் எப்படிமா இருக்கிறத எப்படி நான் சரியாக்குறது, இதை குறித்தே ஒரே கவலையாக இருக்குது. ஆமேன். அப்போ ஆண்டவரை குறித்து சபையில் ஆண்டவருடைய சமூகத்தை அங்கே சபையில் போனால் இப்போ அதை பற்றி ஒன்று எனக்கு கவலை இல்லை. நான் எல்லா வாரம் போயிட்டு ஆண்டவரே என் வீட்டுக்காரரை சந்தியும் சந்தியும் சந்தியும். அடுத்தது என்ன செய்வோமா? அடுத்து ஆண்டவரே என் பிள்ளைய பாரும், ஆண்டவரே என் பிள்ளைனால் ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு நிம்மதியும் இல்லை. அடுத்து என்னம்மா செய்வேன்? அடுத்து என் மகளுக்காக ஜெபிப்பேன். அட பாவி, நீ இப்படி பிள்ளைக்காக நிம்மதி இல்லை, ஆண்டவரே என் பிள்ளைனால நிம்மதி இல்லை, என் புருஷனால நிம்மதி இல்லை, என் குழந்தைனால் நிம்மதி இல்லை, என் அக்கால்னால் நிம்மதி இல்லை, உனக்கு இப்படியே நீ சபையில் சொல்லி 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 நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை. அட பாவி, என் ஆண்டவருக்கு ஒன்னால நிம்மதி இல்லை. எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கிறே தவிர என் அப்பா சொல்ற ஒன்னால எனக்கு நிம்மதியே இல்லை. நீ அந்த வேதமுத்து பாஸ்டருக்கு காலத்திலேருந்தே ரட்சிக்கப்பட்டு இன்று வரைக்கும் என் மாப்பிள்ளை, என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் சொத்து, என் மாப்பிள்ளை, என் பொண்டாட்டி, மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு. என் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் ஆகி எடுத்து 20 வருஷமா இன்னும் இந்த ஜபத்திலிருந்து மனம் திரும்பலையே, நானும் எனக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. எதுல இருந்து மனம் திரும்பல? இந்த டயலாக்கு ஜபத்துல இருந்து. சாகு வரைக்கும் இந்த ஜபம் தானா? ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு என்ன ஆயத்தப்படுத்தும். வருக, இன்னும் 10 சென்ட் என்ன வாங்கணும். அதெல்லாம் முடிஞ்ச வரவுதாய் குட்டியை கட்டி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இவருக்கு வருக வருக வருக. ஆமா, இல்லை லூயா, எனக்கு பிள்ளைய கல்யாணத்தை பார்க்கணும், ஏன்னா அந்த பிள்ளை ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறத பார்க்கணும். இப்படி நிறையா இருக்குய்யா, நீ பார்த்துக்கிட்டே இரு, அவர் வந்துட்டு போயிட்டே இருப்பார். நீ அப்படியே தொடர்ந்து நம்ம ஆமாம் பிரதம மந்திரியோடு, ஆமாம் யாரோடு, ஆமாம் நாட்டு தலைவரோடு நீ சேர்ந்து நீண்டூடி வாழ்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. போகிறவர்களுக்கு தான் இந்த பிரசங்கம். அல்லேலூயா.
அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போக வாஞ்சை உடையவர்களுக்கு இந்த பிரசங்கம். அல்லேலூயா. அப்போ இதுதான் நான் சொன்னேன், இது உங்களுக்குரியதல்ல. அப்போ இனி என்னோடு சேர்ந்து அல்லேலூயா போட்டவங்க தான் நம்ம 3 காரியத்தை பார்க்கணும். முதல்ல பரிசுத்தாவிக்குள் ஜெபிப்பீர்களா? 1, எனக்கு கொஞ்சம் இருக்குது, ஜெபம் இருக்குது, லேசெல்லாம் பரிசுத்தாவியில் ஜெபி, ரொம்ப பூரணம் இல்லை. 2வது, தேவனுடைய அன்பை காத்து பார்க்கல. ஏன் போறேன்னு சொன்னவங்க நீங்களும் ஒன்று பாருங்க. 2வது பாயிண்ட் என்னது? தேவனுடைய, நீங்கள் எல்லாம் போக மாட்டே இல்லை, நீங்கள் சும்மா இருங்க. போகிறோம், நாங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு கவுட கை வைத்துங்க. இனியா வைத்துவிய? இதுக்குத்தானே முதல்ல வைத்தல. இப்படி நீர் ஏதாவது இடக்கூடக்க ஒரு கேள்வி கேட்பேன். அல்லேலூயா. அப்படி நான் கேட்கல, வசனம் கேட்கிறது. இந்த 3 தகுதி உடையவர்கள் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதான மகா பரிசுத்த விசுவாசத்திலே தங்களை உறுதிப்படுத்தி கொண்டவர்கள். அப்ப தேவனுடைய அன்பை காத்து கொண்டீர்களா? எனக்கு கொஞ்சம் சில இடத்துல அந்த பாயிண்டில் கொஞ்சம் உரைக்குது, இருந்தாலும் கொஞ்சம் காத்து கொண்டு நிற்கிறேன் இது வரைக்கும். 3வது, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கிறிஸ்து இயேசுவின் இரக்கத்தை பெற காத்திருப்பார்களா? காத்திருக்கிறார்களா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஆனால் 3 பாயிண்ட் என்னட்ட உண்டுப்பா, நான் போவேன். என்ன செய்ய போறியப்பா? எனக்கு அதில் விசுவாசம் இருக்குன்னு நீங்க இல்லைன்னு என்ன பார்த்து என்ன ஜட்ஜி பண்ண முடியுமா? பரிசுத்தாவிகள் ஜெபிக்காடா? ஆமா நான் ஜெபிக்கிறேன். இப்போ என்ன செய்ய போறீங்க? ஆமென். தேவனுடைய அன்பை காத்துக்கொண்டு, ஆமா நான் காத்ததுனால தான் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறேன். இல்லைன்னா நீங்க காட்டுக்கு நான் என்னைக்கே தான் பைபிளை தூக்கிட்டு பாடி இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளோ கொடுமைப்படுத்தினியா? ஆமா கல்லறிய வரலையா, மிதிக்கலையா, போடான்னு சொல்ல இல்லையா, எல்லாத்தையும் சகித்து கொண்டு தேவனுடைய அன்புனாலத்தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல ஊழியத்தில் நிற்கிறேன். ஏன் நான் தைரியமாக சொல்கிறேன்? நீங்கள் தானே சொன்னீங்க 3 பாயிண்ட் உயர்த்தவுமா கை இருக்கான்னு. இருக்கு. அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு எதுவாக கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருக்கா. ஆமாம், இன்னைக்கு ஆண்டவரே நீர் வார, நான் ஒரு நாளும் பெண்டாட்டி பிள்ளைய குறித்து கவலைப்படையில ஆண்டவரே. எப்போ வந்தாலும் என்னை எடுத்துகிட்டு போ ஆண்டவரே, எப்போ வந்தாலும் என்னை எடுத்துகிட்டு போ. பிள்ளை கல்யாணத்தை பார்க்கண்டாமா? பார்த்தா என்ன, பார்க்கட்ட என்ன? ஆமாம். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு? நீங்க அத்தனை பேர் இப்ப வராதுரி என் மகளுக்கு இப்ப வேலை கிடைக்க போகுது, இப்ப வராதுரி என் மகளுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது, இப்ப வராதுரி என் மகளுக்கு இப்ப என்ன செய்ய போகுது, பிள்ளை வரக்க போகுது, இப்ப வராதுரி என் மகனுக்கு இப்பதான் வீடு கட்டி முடிச்சிருக்க, பால் காய்க்க போறாய். எனக்கு நீர் பால் காய்ச்சா என்ன, இவ பால் காய்ச்சா என்ன, இல்லை பிள்ளைய கட்டி கொடுத்தா என்ன, கொடுக்காட்ட என்ன, இல்லை நானும் தான் என் பிள்ளைய கட்டி கொடுத்தா என்ன, கொடுக்காட்ட என்ன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்ப வந்தா எனக்குள்ள ஒரு வாஞ்ச பாதுங்கத்தாவே. அல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரத்தில் வந்து என்னை ஆயத்தப்படுத்தி என்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறோம், அவ்வளவு சீக்கிரமா இந்த நெருக்கத்தின் பாதையில் இருந்து அந்த விசாலமான நித்திய ஆமென் பரம தகப்பனுடைய சமூகத்தில் போய் இருந்து சந்தோஷமாய் என் தூதர்களோடு சேர்ந்து களிகூறுவேன் என்று சொல்லுகிற வாஞ்சை எனக்குள்ள இருக்கிறது. உங்களுக்குள் இல்லையோ? உங்களுக்குள் இல்லையோ? இருக்குது, ஆனா தைரியம் இல்லை. அப்ப இப்படி இந்த மகா பரிசுத்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு இன்னைக்கு அப்ப இனி தொடக்கம் இது வரைக்கும் நீங்க கேட்டதும் கேட்காததும் தான். இப்ப இந்த மகா பரிசுத்த விசுவாசம் எனக்குள் இருக்கிறதா? கரங்களை உயர்த்துங்கள் என்று சொன்ன பொழுது உங்களில் ஒரு கரம் உயரவில்லை, ஒரு சிலர் உயர்த்தினீர்கள். அப்ப அந்த மகா பரிசுத்த விசுவாசம் இல்லை. அப்ப அதை நீ பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்னைக்கு. அப்ப இப்ப நான் சொல்றேன், இதை பெற்றுக்கொள்ள கொஞ்ச நாள் செல்லும் சகோதரா. கிராஜுவலாத்தான், ஆமீன், படிப்படியாத்தான். காரணம் இது பெரிய ஃபவுண்டேஷன். அல்லேலூயா. சின்ன வீடு கட்டுறதுக்கு என்ன போதும்? சாதாரண வீடை கட்ட சாதாரண அஸ்திவாரம் போதும். போன வாரம் தானே துவக்கம். ஆமாம். அப்போ பெரிய வீட்டை கட்ட
பெரிய உன்னதமான வீட்டை கட்ட ஆழமான அஸ்திவாரம் போடணும். அல்லேலூயா. இப்ப சாதாரண வீட்டை கட்ட சாதாரண அஸ்திவாரம் போதும், சாதாரண விசுவாசம் போதும். சாதாரண ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, சாதாரண ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள சாதாரண விசுவாசம் போதும். இப்ப இந்த உலகத்திலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சாதாரணமான ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு விசுவாசியாய் சபையிலே நீங்கள் நிலைத்திருக்க இந்த சாதாரணமான விசுவாசம் இந்த ரட்சிப்புக்கும் இந்த வாழ்வுக்கும் போதும். ஆமென். புரியுதா? இப்ப இருக்கிற இந்த சாதாரண விசுவாசம் எல்லாம் எதற்கு போதும்? இந்த ஆவிக்குரிய வாழ்வுக்கு போதும். ஆனால் நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்வதல்ல, நித்திய ராஜ்யத்தின் மகிமையை அடைந்து இந்த உலகம்தான் பரலோகம் என்று நாம் முடிக்கவில்லை. அப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் சமாதானம் இருந்தா அதுதான் ஐயா பரலோகம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால பரலோகம் என்பது மேல் ஒன்று இல்லைன்னு, அது அவிசுவாசிக்கு. நீங்களும் நானும் பரலோகத்தை விசுவாசிக்கிறோம். பரலோகம் என்று சொல்லுகிற ஒன்று உண்டு என்று நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். அப்ப அது எங்கே இருக்கிறது? அது என் ஆண்டவர் எனக்காக உன்னதத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மகாராஜாவின் நகரமாக அவர் அழகாக கட்டி முடித்து கொண்டிருக்கிறார். கட்டப்பட்டிருக்கிறது, முடித்து விட்டார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கரங்களை தட்டி. ஆமா, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி கட்டுவார், எப்படி கட்டி கொண்டிருக்கிறார், அதனுடைய ஸ்ட்ரக்சர் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ரூபத்தில் எல்லாம் கட்டுகிறார்னு. யாருக்காக? இந்த பூமியிலே வாழ்கிற நமக்காக. நம்மைத்தான் அவர் மனவாட்டியாய் வைத்திருக்கிறார். அப்போ உங்களை என்னை ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த உன்னதமான நகரத்துக்கு வரணும்னு சொன்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஆழமான விசுவாசம். விசுவாசம். அந்த ஆழமான விசுவாசத்துக்கு தான் பெயர் மகா பரிசுத்த விசுவாசம். கையை தட்டி. அவ்வளவு உன்னதமான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க அவ்வளவு ஆழமான விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இதுவரை கை உயர்த்தாதவர்களுக்கு இந்த ஆழமான விசுவாசத்துல எப்படியெல்லாம் நீ பெறணும்? ஏமா, விசுவாசத்துல ஆழமான விசுவாசம் ஒரே நாள்ல வராது. இது இந்த விசுவாசத்துல நீ படிப்படியான நிலைமைக்குள்ள வரணும். இந்த விசுவாசத்தின் பல அம்சங்கள் இருக்கிறது. பல அம்சங்கள் வழியாய்த்தான் இந்த மகாபரிசுத்த விசுவாசத்தை நீ அடைய முடியும். புரியுதா? முதல்ல அதுக்கு தேவை உனக்கு என்ன வேணும்? முதல்ல அடிப்படை விசுவாசத்தின் பல அம்சங்கள்ல முதல்ல தேவை விசுவாசம். விசுவாசத்தில் இருந்து அடுத்தது விசுவாசத்தின் பல அம்சங்கள் வழியாய்த்தான் அந்த மகாபரிசுத்த விசுவாசம். ஏன்னா கீழே ஆழத்திலிருந்து நீ கட்டி வரணும். இவ்வளவு ஆழத்திலிருந்து நீ கட்டி வந்தாதான் உன்னுடைய அஸ்திபாரம் உறுதியா இருக்கும். நீ உன்னதமான ஸ்தலத்தில் ஏற முடியும். உன்னுடைய ஆவிக்குரிய மாளிகை இந்த பூமியில் அல்ல. அல்லேலூயா. இது நீங்கள் இளைப்பாறுகிற ஸ்தலம் அல்ல. எழுந்திருந்து போங்கள் என்று வேதம் சொன்னது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான நித்திய வீடு நமக்காக என் ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறதும் கட்டி முடித்திருக்கிறதுமாகிய அந்த பரம எருசலேமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி. அந்த பரம எருசலேமுக்குள்ளே நாம் போகிறதுக்காக தான் இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் வருகிறோம், ஆராதிக்கிறோம், செபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இவை எல்லாம் எதற்காகத்தான்? ஆமா. அப்ப இந்த உலகம் வேதம் சொல்லுகிறது, எப்பா இந்த உலகத்தை உன் வாழ்க்கையில எப்படி வைத்துக்கொள்? கடல் என்று வைத்துக்கொள். நீ கடல்களின் மத்தியில் இருக்கிறாய். இந்த உலகம் உனக்கு ஒரு கடல் போன்றது. இந்த உலகத்தின் கடலிலே அலைகள் உண்டு. இந்த அலைகளின் மத்தியிலே தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு லெக்கு இருக்கிறது. உன் ஆவிக்குரிய வாழ்வினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இதுல இருக்குதோ அதை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். அப்ப நீ இந்த கரை சேரணும். உனக்குள்ளே இந்த கரை சேர வேண்டும். இந்த அலைகளை தாண்டி
ஆமா, இந்த கடல்ல நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடல்ல வாழ்கிறது, கடல்ல நீ ஒரு மீனை போலத்தான் இருக்கிற. அதுல முதல்ல உனக்கு இருக்க வேண்டிய காரியம், நீ கடலிலே வாழ்கிற மீனை போல கடலிலே வாழ்ந்தாலும், இந்த பாவ உலக கடலிலே நீ வாழ்ந்தாலும், இந்த கடலில் உப்பு சுவை, ஆமென், உப்பு தன்மையானது இந்த மீனிலே ஒட்டாது இருக்கிறது போல, இந்த பாவ உலகத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பாவத்தின் தன்மை உனக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? கொஞ்சமும் ஒட்டக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யணும்னா, நீ என்ன செய்யணும்? இந்த அலைகள்ல ஏம்மா என்ன பாரு, என்ன பண்ணணும்? நீச்சல் அடிக்கணும். இப்போ மேல எங்க பரம எருசலேமுக்கு போனா என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். என்ன செய்யணும்? நீச்சல் அடிக்கணும். நல்லா அடிக்க போல தான் இருக்கு. நீச்சல் அடிக்கணும். இந்த நீச்சல் அடிக்கணும்னு சொன்னா உனக்குள்ள என்ன இருக்கணும் முதல்ல சொல்லுங்க. அப்போ முடிஞ்சிடும் ஒரு பாயிண்ட். இந்த நீச்சல் அடிக்கணும்னா என்ன இருக்கணும்? முதல்ல என்ன இருக்கணும்? எந்த ஒரு மனிதனால் நீந்தி கரையேற முடியும்? இப்ப நீங்கள் நம்மில் அநேகம் பேர் தத்தளித்து கொண்டுதான் இருக்கிறோம். தத்தளிப்பி பாத்திரத்தை உடையவர்களாய் இந்த உலகத்திலே கடந்து நம்ம நீச்சல் அடிக்கிறோம். இதில் சிலர் முங்கி போகிற நிலைமையில இருக்கிறது போல இருக்கிறது. சிலர் இப்பொழுதுதான் இந்த பாவ கடலிலே விழுந்தது போல இருக்கிறது. சிலர் விழுந்து ஏதோ ஒரு மரத்துண்டை பிடித்து கொண்டு கரையேற பிரயாசப்படுகிறவர்கள் போல இருக்கிறோம். ஆமென், நல்லா புரிந்துக. சிலர் நீண்ட நாட்களாய் விழுந்து, ஆமென், ஏதோ ஒரு கொம்பை பிடித்து கொண்டு அல்லேலூயா ஐயா காப்பாத்துங்கள் 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 என்று சொன்னது போல இருக்கிறது. விட்டா போச்சு, என்ன செய்துறோம்? இழுத்துட்டு போயிரும். அல்லேலூயா. இப்ப இவை எல்லாவற்றிலும் உனக்கு முதல்ல தேவை இந்த, ஆமென், இந்த நிலையில நீ கரை சேரன்னா உனக்கு இனி வந்து யாரும் என்ன செய்ய முடியாது? நீச்சல் கற்றுத்தந்து உன்னை கரையாத்த முடியாது. அல்லேலூயா. கரையில நின்று கொண்டு ஐயா தம்பி நீ உன நீச்சல் தெரியும், ஐயா தெரியாது, நீச்சல் தெரியாம எதுக்குடா இந்த குளத்துல விழுந்த? தெரியாது தெரியும், ஆழம்னு ஆழம் தெரியாமையா காலை விட்ட? ஆமா, நிறைய ஆழம் தெரியாம தான் காலை விட்டுக்கிட்டு ஏற்கனவே நீந்தவும் தெரியல. கக்காம் படிச்சா என்ன செய்யணும்? நிக்காம படிக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. என்னையா நீர் சொல்ல வர்று? குளத்துல விழுந்தா கரையாற தெரியணும்னு. அல்லேலூயா. நீச்சல் தெரியல, பிற எதுக்கு நீ அந்த குண்டுல போய் விழுந்த? கரையாற தெரியல, எதுக்கு விழுந்த? அவர் வந்து தூக்குவார்னு. அவர் தூக்கவே மாட்டார். அவர் தள்ளி போடல, நீயா விழுந்துகிட்ட. அவர் தள்ளி போட்டா அவர் தூக்குவாரு. நானா விழுந்தா கரையாறி வா, உனக்கு எப்படினாலும் எது நீச்சல் போட்டு இனி இந்த சாக்கடையில் மாட்டிக்கிட்டியா உன் காலு, இல்லை இந்த ஆழமான தண்ணீரில் மாட்டிக்கிட்டியா, எப்படியாயிலும் சரி. எந்த நாய்க்காவது எந்த மனுஷனாவது நீச்சல் படிச்சு கொடுக்கானா? ஏமா உனக்கு மாத்திரம் நீச்சல் படித்து தர வேண்டிய இருக்குது. என்ன நாய்க்காவது நீச்சல் படித்து கொடுக்கானா? குட்டி நாயா இருக்குது, குளம் கண்டதே கிடையாது ஜென்மத்தில். அல்லேலூயா. வீட்டில் போட்டு வளர்க்குற, அதுக்கு குளம்னா என்னது தண்ணின்னா என்னதுன்னே தெரியாது. திடீர்னு உனக்கு கூட குளிக்க கூட்டிட்டு போற. அட பாவி, நீ அன்பா வளர்த்த ஒரு நாய் வீட்டில் அழகா கப் வச்சு கோரி குளிக்க ஊற்றி அதை சீராட்டி பாராட்டி வளர்த்துட்டு இருந்த. உனக்குத்தான் ஒரு துரெண்ணம் வந்தது பார்த்தியா? ஆமேன். அந்த நாய்க்கு நீச்சல் தெரியாதுன்னு உள்ள சிந்தை கொஞ்சமாவது உன் மண்டையில் இருக்குதா? நம்ம ஒரு நாளும் அதுக்கு நீச்சல் படித்து கொடுக்கலையன்னு உள்ள எண்ணம் இருக்குதா? ஒன்றை ஒருத்தர் இதை போல தள்ளி விட்டா என்னடா செய்வ? கொஞ்சமாவது யோசிட்டியா? ஒரு யோசனை கிடையாது. டப்புனு தூக்கி போட்டுருவான் தண்ணீரில். என்னமா அது நீச்சல் தெரிஞ்சது போல.
அது எப்படி தன் ஜீவன் போற நேரத்தில் பிராணரை போட்டு அடிச்சு என்ன செய்யணும் தெரியாம காலை கொண்டு தப்பி 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 எப்படி கரையேறி வருகிறதோ, அந்த நாயை விட நீ மோசமானவன் அல்ல. அதை விட உனக்கு 6 அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கையை தட்டி 5 அறிவுடைய அந்த நாய் தன்னுடைய ஆபத்திலே தன்னுடைய ஜீவனை எப்படியாயிலும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எப்படி எதிர்நீச்சல் போட்டு தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு தன்னை தைரியப்படுத்தி கொண்டு எப்படியாயிலும் பயத்தின் மத்தியிலையும் நம்பிக்கையோடு கரை சேர அந்த நாயினால் முடியும் என்று சொன்னால், அதை விட 6 அறிவுடைய மனிதனாய உன்னால் இந்த வாழ்க்கையில ஜெயமாய் வாழ முடியும். உன்னுடைய வாழ்க்கை வெற்றியாய் முடியும். உன்னால் கரை சேர முடியும். கரங்களை தட்டி நம்பினால், கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அதை விட கிருபை கர்த்தர் உன் மேல வைத்திருக்கிறார். அந்த நாய்க்கு எந்த ஆத்துமாவும் கிடையாது. ஆனால் என் ஆண்டவர் உனக்கு ஒரு ஆத்துமா என்று சொல்லுகிற ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஆத்துமாவை அழிகிறது என் ஆண்டவருக்கு ஒருபோது விருப்பம் அல்ல. கையை தட்டி உன் மேல அக்கறையா இருக்கிறாரோ இல்லையோ, என் அப்பாவுக்கு உன் மேல இருக்கிற ஆத்துமா சாகிறத என் ஆண்டவர் விரும்பவில்லை. நீ இந்த ஆத்துமாவிலே செத்து மடிந்து நரகத்திற்கு போகிறதை என் அப்பா விரும்பவில்லை. வாய் திறந்து கரங்களை தட்டி துதிக்க மனதாயிருந்தால், ஆகையினால் எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீ நீச்சல் அடிக்க ஆரம்பி. எதிர்த்து நில், எதிர்த்து போராடு. எப்படி போராட வேண்டும்? ஆமென். பாவத்திற்கு நீங்க எதிர்த்து நிற்கத்தக்கதா. எப்படி எதிர்த்து நிற்கணும்? ரத்தம் சிந்தத்தக்கதாய் நீங்கள் இன்னும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே. எதிர்த்து நில். உன்னுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கு எதிர்த்து நில், பாவத்துக்கு எதிர்த்து நில். செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி உன் ஜீவனை பணயம் வைத்து எதிர்த்து நின்று போராடு. அல்லேலூயா. இந்த ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு தேவை விசுவாசம். அந்த விசுவாசம் தான் உனக்கு எதை கொடுக்கும்? 2வது தைரியம். அந்த தைரியம் இருக்கிறவனுக்கு தான் என்ன இருக்காது? பயம் இருக்காது. அல்லேலூயா. அப்ப அடிப்படை இந்த ஆவிக்குரிய வாழ்வில் முதல் கல்லாய் நீ எடுத்து வைக்க வேண்டியது விசுவாசம் என்று சொல்லுகிற கல். இந்த விசுவாசம் என்று சொல்லுகிற கல் தான் முதல் இந்த மகா பரிசுத்த விசுவாசத்தினுடைய ஆரம்பத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டியது. புரியுதா? அஸ்திவாரத்தில். அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் உனக்குள் இருக்கிறதா? எல்லாம் விசுவாசம் இருக்கு. ஏமா கரையேறுவன் விசுவாசம் இருக்குதா? ஜெயமா வாழ்வன் விசுவாசம் இருக்குதா? ஜெயத்தை எடுப்பன் விசுவாசம் இருக்குதா? எனக்கு தெரியாத பாஸ்டர், எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, எனக்கு அந்நிய பாஷை பேச தெரியாது, எனக்கு ஜபிக்க தெரியாது, அவர்களை போல் அப்படி ஜபிக்க தெரியாது, இப்படி ஜபிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது ஐயா, ஒன்றும் தெரியாது ஐயா. தத்த தத்த தத்தன்னு தோத்திர 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 தோத்திரன்னு இப்படி கையை காலை வச்சு தப்பவாது தெரியுமா? உனக்கு தோத்திரம் போட தெரியுமா? எக்கா அண்ணாத்தா அண்ணா தோத்திரம் போட தெரியுமா? ஜெபம் பண்ண தெரியா? தோத்திரம் போட. இந்த தோத்திரம் போட்ட தெரிஞ்சாலே உன் உபத்திரவத்தை கடந்து வந்து விடுவாய். கையை தட்டி தோத்திரம் 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 தோத்திரம். இந்த தோத்திரம் போட்டாலே எல்லா மந்திரத்தையும் நீ ஜெயிப்பாய். கரங்களை தட்டி. இந்த தோத்திரம் போட்டாலே தப்பி கரையேறி நீ ஜெயத்தை அடைவாய். கையை தட்டி. நான் திரும்ப சொல்லுகிறேன், நீ மூழ்கி போவதில்லை. கர்த்தர் உன்னை கரை சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். நீ தத்தளித்துகிற ஒரு பாத்திரமாய் இருக்கிறாய். சில நாட்களாய் தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறாய். சில நாட்களாய் ஏதோ ஒரு கொம்பை பிடித்துக் கொண்டது இருந்தது போல உன் பிராணனுக்காக நீ போராடி கொண்டிருக்கிறாய். நான் மறுபடி உனக்கு சொல்லுகிறேன், அந்த தத்தளிக்கிற இடத்திலே நீ ஆராதிக்கிற ஒரு தேவன் உன் வாழ்க்கை படகிலே உண்டு. அவர் உன் வாழ்க்கை படகில் தான் இருக்கிறார். அவர் உன்னோடு தான் இருக்கிறார். உன் படகில் தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார். என் மகளே என்று தன் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறார். நீ பேதுருவை போல அலைகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிறாய். ஆமே. நீ இயேசுவை பார்க்கிறதை என்னைக்கு விட்டியோ அன்னைக்கு வந்ததும் உன் வாழ்க்கையில தத்தளிப்பு.
நீ ஆரம்பத்தில் இந்த சபைக்குள்ள வரும்போது அற்புதத்தையும் பார்க்கல, அடையாளத்தையும் பார்க்கல. நீ முதல் நாள் இந்த சபைக்குள்ள வரும்போது இங்கே கொடுக்கப்பட்ட என் ஆண்டவருடைய வார்த்தையை தான் நீ ரொம்ப பார்த்த. வசனத்தை விசுவாசித்த, வார்த்தையை விசுவாசித்த, இயேசுவை நோக்கி பார்த்து ஓட ஆரம்பிச்ச. பிசாச பாடுகிறத பார்த்தோ, வியாதி சுகமாகிறத பார்த்தோ நீ இந்த சபைக்குள்ளே வரவில்லை. ஆனால் வந்து 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 என்னைக்கு நீ இதை விட்டு விட்டு இந்த உன்னுடைய வாழ்க்கையிலே மோதி கொண்டிருக்கிற அலைகளையும் உன்னுடைய சூழ்நிலையும் என்னைக்கு பார்த்து வேதனைப்பட ஆரம்பித்தாயோ அன்றைக்கே நீ தத்தளிப்பின் பாத்திரமாய் மாறிவிட்டாய். ஏன்னா இதுவரைக்கும் உன்னுடைய ஓட்டம், உனக்கு வெளியே என்ன நடந்தாலும் இந்த சபைக்குள்ள அந்த ஒரு நல்ல தைரியம். அல்லேலூயா. அப்படியே வருவ, கர்த்தருடைய வசனத்தை கேட்ப, நம்பிக்கை இருப்ப. எந்த பிசாசாடுன்னா என்ன, அது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து வந்து என்னச்சுன்னா வசனத்தை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, அதொன்னும் கேட்குறத விட்டு சூழ்நிலையை. பேதுரு இயேசுவை பார்க்கறத விட்டுட்டு எப்போ எதை பார்த்தான்? அலைகளை பார்த்தான். அலைகளை பார்த்த மாத்திரத்தில் இயேசுவை இவனு எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க, இவ்வளோ தூரம். நான் உங்கள் வாழ்க்கையில் அதான் சொல்கிறேன், ஏம்மா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பாடுகளை அனுபவிச்சு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு ஐயோ இவ்வளவு எல்லாவற்றையும் சகிச்சு இயேசுவினால அவரை ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆகியாச்சு. இந்த 80 வயசு ஆகி இப்போ கையை நீட்டுனா அவருக்கு கையும் உன் கையும் தொடுகிற அளவுக்கு இருக்கு. எட்டி பிடிச்சா அவருக்கு கையை பிடிக்கல, அவருக்கு கையும் உன் கையும் தொடுகிற இடத்துல இருந்து மூழ்கி போயிட்டு இருக்கிறியம்மா. கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி போயிட்டு இருக்கிறியே. உன் கரத்தை தூக்கி விசுவாசத்தோடு அவருக்கு நேராய் நீட்டு. அவர் உன்னை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய அவிசுவாசமே நீ மூழ்கி போகிறதற்கு காரணம். வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னுடைய அவிசுவாசம் நீ கரந்தொட்டு மேல் வருகிற தூக்கி எடுக்கிற அளவுக்கு உன்னுடைய விசுவாச பயணம் நெருங்கி நிற்கிறது. இனி என் நீதி என்ன செய்ய பண்ணுவார்? உன் நீதியை சமீபிக்க பண்ணுவார். இது என்ன செய்வதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சியோனில் உனக்கொரு ரட்சிப்பும் உனக்கொரு மகிமையும் உன்னுடைய கரமும் அவருடைய கரமும் நீட்டுகிற தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிறது. தயவு செய்து மூழ்கி போகாதே, தயவு செய்து மூழ்கி போகாதே, தயவு செய்து பயப்படாதே, தயவு செய்து அவிசுவாசம் கொள்ளாதே. விசுவாசியே உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்து. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உன்னை எழுப்ப வல்லவராயிருக்கிறார். நீ விசுவாசி, நீ விசுவாசி, நீ விசுவாசி. நீ விசுவாசத்தோடு கடந்து போ. பயப்படாதே, பயப்படாதே. விசுவாசியே நீ பயப்படாதே. ஒரு சேதமும் உன்னை அணுகுவதில்லை. நீ ஒன்றும் சேதமடைவதில்லை. நீ மூழ்கி போவது இல்லை. உன்னை கரை சேர்க்க என் அப்பா வல்லவராயிருக்கிறார். உன்னையும் உன் குடும்பத்தையும் என் ராஜாதி ராஜா கரை சேர்க்க வல்லவராயிருக்கிறார். அதற்கு அடிப்படை விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். இந்த முதல் விசுவாசம் உனக்குள்ளே உறுதியாயிருக்கட்டும். எல்லாம் எழும்பி முழங்கால் படியிடுங்கள். எல்லாம் முழங்கால் படியிடு. இந்த விசுவாசத்தில் உறுதியாயிரு. கர்த்தர் அநேக காரியத்தை குறித்து பேசினார். முதல் பகுதியில் பேசியிருக்கிறார், இரண்டாவது பகுதியிலும் பேசியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு சிலரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது, நீ பயத்தோடு நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுற. எல்லாம் எழும்பிக்கை இவ்வளோ நேரம் உட்கார்ந்தீங்கல்ல, சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையும் உன்னை சேதப்படுத்த மாட்டாரு. ஆமென். எந்த சூழ்நிலை உன்னை சேதப்படுத்த மாட்டாரு. இப்ப நான் சொல்லுகிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் விசுவாசத்தை நீ அடைவதற்கு முன்பதாக அடிப்படை உன் விசுவாசம், அடிப்படை உன் விசுவாசம். அதனுடைய அர்த்தம் என்ன? அஸ்திவாரம் நடுங்குகிறதையா? அடிப்படையா உனக்கு இருக்க வேண்டிய அஸ்திவாரமா இந்த விசுவாசமே சூழ்நிலையை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிறது. உன் வீடு குலுங்குது, உனக்கு இந்த அஸ்தி
அஸ்திவாரத்தில் நம்பிக்கை இல்லாம இருக்கிற, பயப்படுகிற, உன் வீடு விழுந்துருமோன்னு பயப்படுகிற, உன் பிள்ளையோட வாழ்க்கையை நினைத்து பயப்படுகிற, உன் மகனுடைய வாழ்க்கையை நினைத்து பயப்படுகிற, உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிற, நான் சொல்கிறேன் பயப்படாதே, தைரியமாயிரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்க வல்லமை உடையது. ரட்சிப்பு விசுவாசத்தில் இருக்கிறது. ஓ, தைரியம் விசுவாசத்தில் இருக்கிறது. ஆமே. பயத்தின் ஆவியை புறம்பே தள்ள விசுவாசம் உனக்கு தேவை. அவிசுவாசியா இராதே. நல்ல தோத்ரா. புரிந்தவர்கள் ஆராதி, புரிந்தவர்கள் ஆராதி. சகோதரா, பயப்படாத. உன்னை கர்த்தர் மூழ்க விட மாட்டார், தூக்கி எடுப்பார். இந்த வாழ்க்கையில நீ மூழ்கி போக மாட்டாய். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் மகனே. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் அற்புதத்தை பார்த்து வந்தவர்கள் அல்ல, அடையாளத்தை பார்த்து வந்தவர்கள் அல்ல, தேவனுடைய வசனத்தை பார்த்து வந்தவர்கள். கர்த்தருடைய கரவுங்களை தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். என் ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. போது உன் கால தாமதம் போது. ஆண்டவரை விட்டு இன்னும் தூரமாய் போனது போது. என் அப்பா உன்னை விடுகிறதாக இல்லை. ஆகையால் அவரிடத்திலே பணிந்து கொள். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள். நல்ல கரங்களை தட்டி தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். வெளியே நிற்கிறவர்கள், ஐயா, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் மூழ்கி போவதில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தூக்கி எடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். விசுவாசியே, நீ விசுவாசி. பதறாதே, கலங்காதே. விசுவாசம் தைரியத்தை கொண்டு வரும். தைரியம் பயத்தை புறமே தள்ளு. எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த விசுவாசத்தின் அம்சமாகிய இந்த ஆரம்ப விசுவாசம், இந்த ஆதி அஸ்திவாரம், ஆமென், எங்கள் வாழ்க்கையிலே உறுதியாக இருக்கிறதோ. அஸ்திவாரங்கள் அசைகிற நிலையில் இருக்கிறது. பயமும் திகிலும் என் ஜனத்தின் மேல் இருக்கிறது. இந்த நாள் எல்லா பயங்களும் புறம்பே தள்ளுகிற நாளாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், பயப்படாதே, நான் உன்னை தூக்கி எடுக்கிற தேவன், பயப்படாதே, நீ மூழ்கி போவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் அவர் வருகை மட்டும் நாம் அனைவரோடு உலகத்துள்ள பரிசுத்தவான்கள் அவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.